கொடைக்கானல் மற்றும் உதகையில் நிலவும் கடும் உறைபனியால் புல்தரைகள் செடிகளில் பனி படர்ந்து குட்டி காஷ்மீர் போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் வழக்கமாக உறைபனி சீசன் டிசம்பர் மாதம் தொடங்கி மார்ச் வரை நீடிக்கும். ஆனால் இந்த ஆண்டு சற்று தாமதமாகவே உறைபனி சீசன் தொடங்கினாலும் அங்கு குளிரின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டை கொண்டாட கடந்த 10 நாட்களாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்த நிலையில் கடும் குளிர் காரணமாக தற்போது கூட்டம் குறைந்துள்ளது. கொடைக்கானல் ஏரி பகுதிகளில் வெப்பநிலை 4 டிகிரி அளவுக்கு இருந்ததால் புல்வெளிகள் செடிகளில் பனி படர்ந்து வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளித்தது. இந்த ரம்மியமான சூழலை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இப்போ கொடைக்கானல்ல குளிர் இந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ பேசும்போது கூட உங்களுக்கு புகையா வர்றது உங்க கண்ணுக்கு தெரியலாம். சிம்லா மணாலியில் எந்த அளவுக்கு குளிர் இருக்குமோ அதை விட இப்போ அதிகமாகவே நாங்கள் இங்கே ஃபீல் பண்றோம். பார்க்கப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார். இந்த இடத்த பார்க்குறப்ப நாங்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. நாங்கள் லேக் ஏரியால தண்ணியை பார்க்கும்போது கீழே ஏதோ அடுப்பு வச்சு அப்படி மேலே அந்த ஆய்வு வர்ற மாதிரி இருக்கு. எங்களை பார்க்கும்போது புகை வர்றது பார்த்தா கீழே தண்ணி கொதிக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நல்ல கிளைமேட், அருமையான கிளைமேட். இதேபோல் உதகையில் நிலவும் கடும் உறைபனி காரணமாக அவலாஞ்சி, தலைக்குந்தா, ஆந்தல் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இதனால் குட்டி காஷ்மீர் போல் உதகை காட்சியளித்தது. புல்வெளிகள், வாகனங்களில் காணப்படும் பனி துகள்களை கைகளில் எடுத்து சுற்றுலா பயணிகள் விளையாடி மகிழ்ந்தனர். உறைபனி காரணமாக உதகை நகரம் மட்டுமின்றி கிராம பகுதிகளிலும் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.